101 அடியில் ஏறி நின்று பார்த்த முதல்வர் என்ன 101 அடி என்ன ஸ்டெப்ஸ்ல நடந்து போறாரா? உண்மையிலே சொல்றேன், மானங்கெட்ட மீடியா உண்மையிலே சொல்றேன். எவ்வளவு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. தன் காலில் தானே நடந்த முதல்வர், 101 அடியில் யாரும் பார்க்காத சாதனை செய்த முதல்வர். காவிரி குறித்து விஜய் அவர்களுக்கு தெரியாது. காவிரியோட வரலாறு குறித்து தெரியுமா? தெரியாது. எனக்கு போராடுறதுக்கு வக்கு இல்ல, நான் ஓகே விட்டுறேன், நான் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அக்கறை இல்ல, விவசாயம் வந்து கவலை இல்ல, போராட்டம் விடுங்க, எதுக்கா நீங்க அவங்களையும் தடுக்கிறீங்க? அப்ப யார் தான் குரல் கொடுப்பாங்க? இல்ல விஜய் அவர்கள்ட்ட சார் நீங்க எப்பதான் சார் பிரஸ் மீட் பண்ணுவீங்க, காவிரி பத்தி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா சார்? எல்லாத்தையும் விடுங்க சார், அட்லீஸ்ட் ராஜ்மோகனுக்கு தான் பவர் கொடுங்க சார், அவராது பேச சொல்லுங்க சார், சீட்டா எல்லாத்தையும் பேசுறாரு அவரை பேச சொல்லுங்க சார். எதுவுமே கிடையாது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு தடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு மத்திய அரசு ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல மருத்துவ சீட் பறி போனதா ஒரு செய்தி பரபரப்பாச்சு. இந்த விஷயங்கள் ஒரு பூம் ஆகுற அதே நேரத்துல விஜய் மெட்ரோ ஆய்வு பணிக்குன்னு போறாரு. அது விஷுவல்ஸா நிறைய வருது. அது அவங்க ஃபேன்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க, தலைவரோட ஸ்வாக பார்த்தேன் அப்படி இப்படின்னு ஷேர் பண்றாங்க. உண்மையில ஏதாவது கான்ட்ரவர்சி வரும்போது சும்மா வெளியே ஒரு விஜயை வச்சு ஒரு ஷோ பண்ணி அந்த விஷயத்த மடம் மாத்துறாங்களா? இது தொடர்ந்து நடக்குதா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அரசாங்கம் குறித்து விமர்சனம் கூட இல்ல, சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். மேகதாது மாதிரியான ஒரு மக்களின் வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது பேசணும், நீங்க அதற்கு பதில் சொல்லணும். உங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அது குறித்து யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்கிறது உள்ள குழப்புறாங்க. முதலாக விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? ஆகஸ்ட் 3ஆம் தேதி தலைவர் போறாரு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்க கிளம்பிடுவோம். மேபி அவரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க, என்னங்கிறது தெரியல. இது எங்க பேசப்படுகிறங்கிறது தெரியல. அதற்கு அடுத்தபடியாக ஏதோ கட்சி நிகழ்வு மாதிரி ராஜ்மோகன் எதா இருந்தாலும் தலைவர் தான் முடிவு செய்வாரு. சார் இது உங்க கட்சி இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட நிகழ்வு இல்ல. தமிழக வெற்றி கழகத்துல பனையூர்ல 2வது சனிக்கிழமை நாங்க மீட்டிங் நடத்துவோமா நடத்துறேன்னு யாரும் உங்கள்ட்ட கேட்கல. அது உங்களுடைய விருப்பம், நடத்துங்க, நடத்தாம போங்க, எம்எல்ஏ தூக்காம போங்க. ஆனா மேகதாதுவிற்கு நாங்க மேகதாது விஷயம் குறித்தோ இல்ல காவிரி சிக்கல் குறித்தோ ஒரு அடுத்த மாநில முதலமைச்சர், மிக முக்கியமா கர்நாடக மாநில முதலமைச்சரை நான் சந்திப்பாரா மாட்டாராங்கிறதுக்கு எங்க முதல்வர் முடிவு செஞ்சு சொல்லுவாரு. அது வரைக்கும் யார் சொல்றதும் ஏத்துக்காதீங்க, எங்க தலைமை சொல்றதா முடிவுன்னு சொல்லி சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்கள்ட்ட அடுத்து வர்றாங்க. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. எங்க ஆட்சி காலத்துல கூட 2013 OPS போனாரு, கூட சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் கூட போனாரு. இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய முதல்வர் போயிருக்காங்க, தப்பு இல்லைன்னு யாருமே உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அது விவாதிக்கிறவங்க சேனல்ல விவாதிச்சுக்கிறோம், எங்களை மாதிரி ஆட்கள் விவாதிச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்பது முதலமைச்சர் விஜய் போறாரா போகலையா, அவர் போக சொல்லிருக்கீங்களா போக சொல்லலையா, அதுதான் கேள்வி. அதை விட்டுட்டு அவர் போனாரா இவர் போனாராங்கிறது அவர் அந்த விவாதத்துக்கு எல்லாம் போறாரு. இதுக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வருமானு கேட்டீங்கன்னா ஆன்சர் வரல. விஜய் தான் நான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஏதாவது முடிவு செஞ்சாருன்னா சரி ஓகே, விஜய் முடிவு செஞ்சுருவார்ப்பா சொல்லிடுவார்ப்பான்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்காக யாரையாவது முடிவு செய்யறாங்க, அவர் ஏதாவது சுயமா ஏதாவது முடிவு பண்றாரா? எதுவுமே முடிவு பண்றது, அதனால குழப்பமே ஏற்படுது. இப்ப வினோத்தோட நினைச்சுக்கிறாரு, அவர் போவாருன்னு அவரா நினைச்சுக்கிறாரா இல்ல யாராவது கசிய விடுறாங்களாங்கிற தகவல் தெரியல. புசியானந்த் அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, ஆனா இதுவே பேச மாட்டாரு. ராஜ்மோகன் அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, அதை சொல்லுவாரு. ஆதவன் அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, அதை சொல்லுவாரு. இப்படி மாதிரி நீங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த மாதிரி குழப்பினீங்கன்னா நீங்க கர்நாடகா அரசோட மிக முக்கியமான நடவடிக்கைகள் கூட அமைச்சர்கள் தெரியாம தான் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சரியான கம்யூனிகேஷன் இல்லாம இருக்குதா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இருக்கீங்க. நீங்க எல்லாம் சொல்லல, வெளிப்படைத்தன்மைங்கிற சுத்தமே இந்த ஆட்சியில இல்ல. ஒரு துளி கூட வெளிப்படைத்தன்மைங்கிறது இல்ல. நீங்க அமைச்சர்கள் நீங்க சொல்லலையா, முதலமைச்சருக்கு எடுக்கப்பட முடியும் மறுபடியும் ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல இந்த விஸ்வரெட்டியோ தான் யாரும் எடுக்கிறாங்க. அதை எடுத்து சொல்றாங்க. அதான் 2-3 பேர் கன்செப்ட் ரொம்ப க்ளோஸ் இருக்கு. உதாரணத்துக்கு புசியான் போய் ஆனா நான் மேகதாதுக்கா போலாமானா என்ன தளபதி என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு பாரு அவரு. ஆனா நீதான நீர்வளத்துறை அமைச்சர், நீதான சொல்லலாம், என்ன தளபதி இதெல்லாம் போய் நம்மகிட்ட கேட்கலாமா? நீங்க விருப்பப்பட்டா போங்க தளபதி, அப்படியே போய் ஜனநாயகம் எப்படி உடனே பாத்துட்டு தளபதி தான் சொல்லுவார். அது தாண்டி ஒருத்தர் ஒண்ணு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஆதவ ஜனாட்ட போனா திமுக மேல ஏதாவது குற்றம் சொல்றது, அங்கே போய் என்னென்ன பேசுறான்னு சொன்னா அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பார். ஆனா எதுக்காக போயிட்டார் விஜய் அவர்கள்? போக வேண்டிய நோக்கம் அவசியம் என்ன? ஒண்ணு, காவிரி சிக்கல்ல இன்னைக்கு தண்ணீர் திறந்து விடுங்கன்னு மறுபடியும் ஆணையம் சொல்லிய பிறகும் நான் கொடுக்கவே மாட்டேன்,
இன்னைக்கு கூட 3200 கியூசெக்ஸ் திறந்து விட சொல்லுவாங்கன்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அதற்கும் மேல்முறையீட்டுக்கு போலாம டி.கே. சிவகுமார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அப்ப இல்லங்க, நீங்க செய்யறது ரொம்ப தப்பு, நீங்க செய்யறது நம்பிக்கை துரோகம். நீங்க ஜூன் மாசம் ஜூலை மாசம் 2 வருஷத்துக்கு 40 தேர்வு திறந்து விட்டுருக்கணும், அதை உடனடியா திறந்து விடுங்க அப்படின்னு சொல்வதற்காக விஜய் அது கனிவாவோ பணிவாவோ கோபமாவோ நீங்க எப்படி வேணாலும் அது நரேட்டிவ் போட்டுக்கங்க, அது சொல்றதுக்கு போறாரா தெரியல. இல்ல யாரு கேட்டு மேகதாதுல அணை கட்டுறதுக்கான பூமி பூஜையை போட்டீங்க, எங்களுடைய விவசாயி பி.ஆர். பாண்டியன் சொல்றாரு, நீங்க பூர்வாங்க பணிகளை ஆரம்பிச்சு அதற்கான வேலைகள்லாம் செய்றீங்க, எந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றது அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? யாரை கேட்டு பண்றீங்க? கோர்ட் உத்தரவு என்ன? லோயர் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்காம நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பேச போறாரா தெரியல. போறாரா போகலையா தெரியல. எல்லாமே இவ்வளவு மர்மமாக ஒரு முக்கியமான பிரச்சனை இவ்வளவு மர்மம் காப்பதுங்கிறது எதற்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் குரலை கூட விட்டுருக்க திமுக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, இது ஒரு டிராப், போய் சிக்கிக்காதீங்க மாட்டிக்காதீங்கன்னு சொல்றாரு. சரி, ஓகே, திமுக எப்பயும் உங்களுக்கு தப்பா தான் சொல்லி கைட் பண்ணுவாங்க, விட்டுருங்க. அன்புடைய ராமதாஸ் ரொம்ப அணுக்கமா தான் இருக்காரு, அவரும் சொல்றாரு இது நம்ம பேசினாலே அந்த பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்பிடும், ஏதோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் போறோம், மேகதாதுக்கு நம்மளும் அவங்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்றது தப்பான ஸ்டாண்டு, போகாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்ல அன்புடைய ராமதாஸ் எனக்கு வேண்டுது அவரும் புள்ளி வெட்டுறாரு, அதை நான் கேட்க மாட்டேன். விவசாய அமைப்புகள் அவங்க சொல்றாங்க முதலமைச்சரே போகாதீங்க, நீங்க போறதுங்கிறது ரொம்ப தப்பான காரியமாயிடும். அதாவது 91க்கு முன்னாடி காவிரி சிக்கல்ங்கிறது வேற கதை. அப்ப நடுவர் ஆணையம் கிடையாது, நடுவர் மன்றங்கள் கிடையாது, நம்ம வேற வழி இல்லாம எம்ஜிஆர் போனாரு, இவரு கலைஞர் போனாரு சொல்ற கதைகள்லாம் ஓகே. இப்ப அதிகாரமிக்க ஒரு அமைப்பு இருக்கு, அதுல ஒரு பிரஷர் கொடுக்கறதுதான் சரியான. இன்னைக்குங்க அதிகாரமிக்க அமைப்பு ஒரு சார்பா நடந்துட்டு இருக்கு. ஜல்சக்தித்துறை சேர்ந்தவர் நடுவராக இருக்கக்கூடியவர் மேகதாதுக்கு அவரும் சேர்ந்து ஓகே சொல்றாரு. நீ மத்திய அமைச்சர்ல இருக்கக்கூடியவங்க பேசும் பொழுது கோர்ட் ஆர்டர்ல அப்படி கிடையவே கிடையாது, பச்சை போய் சொல்றாங்க. எந்த பாட்டு ரொம்ப செலக்டிவா எடுத்துக்கலாம் அந்த கோர்ட். மத்திய அரசு நாடாளுமன்றத்துல அவ்வளவு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விடுது, இதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நியாயமா கொந்தளிச்சிருக்கணும், கடுமையான எதிர்வினை காட்டியிருக்கணும், இல்ல இந்த உரிமை இருக்குன்னு நீதிமன்ற உத்தரவுல தெளிவா அதை விளக்கி இருக்கணும். எந்த விஷயமுமே இல்லாம இந்த கரூர் விஷயத்துல அலிகேஷனுக்கு கப்சிப்புன்னு இருந்த மாதிரி இருக்கிறாங்களா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடா? இது மக்களுக்கு இதெல்லாம் புரியுதா? இல்ல கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிச்சு என்ன பண்றாங்க, நம்ம விவசாயி அரெஸ்ட் பண்றாங்க. நீ ஏன்பா போராடுற? நானும் போராட மாட்டேன், நானும் வாய் மூடிட்டு இருப்பேன், நானும் மத்திய அரசாங்க கோச்சுக்கும் பாஜக கோச்சுக்கும் நானும் வாய் மூடிட்டு இருப்பேன். மீறி யாரா போராடுறியா உன வீட்டு காவல்ல வைப்பேன், உடனே அரெஸ்ட் பண்ணுவேன், உடனே கைது பண்ணுவேன், யாரும் வீதிக்கு போராடக்கூடாது, உடனே நான் வீடு புந்து கூட நான் அரெஸ்ட் பண்ணுவேன். இதுதான் தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு போராடுறதுக்கு வக்கு இல்ல, நான் ஓகே விட்டுறேன், நான் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அக்கறை இல்ல, விவசாயம் பத்தி கவலை இல்ல, போராடுறவங்க விடுங்க, எதுக்கா நீங்க அவங்களையும் தடுக்கிறீங்க? அப்ப யார் தான் குரல் கொடுப்பாங்க? எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தா அதற்கு நாங்க செவிமடுக்க மாட்டோம், எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டோம், விவசாய அமைப்புகளை கைது பண்ணுவோம். சரி, நாங்களா இண்டிவிஜுவலா ஏதாவது பண்ணுவோமா? நாங்க பிரதமர் கடிதம் எழுதிட்டோம். இதே முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டாலின் சார் கடிதம் எழுதி தூங்க போயிடுவாரு, ஆனா நம்ம ஆட்சி அப்படி கிடையாதுங்க, உண்மையா உணர்வு பூர்வமா. இப்ப என்ன அந்த கடிதத்துல ஏதாவது ரத்தத்துல எழுதிட்டீங்களா? கையை கிழிச்சு பிரதமர் மோடி அவர்களே, என் ரத்தத்தால் எழுதப்பட்ட கடிதம் இது, உணர்வுபூர்வமா நான் எழுதியிருக்கிறேன், இந்த கடிதத்திற்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லி தீர்வு சொல்றீங்களா? அவர் எழுதுற அதே கடிதம் நீங்கள் எழுதுறீங்க, இப்ப என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க நீங்க? அப்போ அது அட்லீஸ்ட் திமுக கிடையாதுங்க, துரைமுருகன் போய் மைக்க நீட்ட முடியும். ஐயா என்னையா மேல அது கட்ட விடாம நான் பாத்துக்கிறேன்பா உடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க புஷியானந்துட்டு போய் மைக்க நீட்ட முடியுமா? மைக்க நீட்டி மேகதாதுங்கிற வார்த்தையை வாங்கிட்டு வாங்கிட முடியுமா? காவிரிங்கிற வார்த்தையை வாங்கிட்டு வாங்கிட முடியுமா? இல்ல விஜய் அவர்கள்ட்ட சார் நீங்க எப்பதான் சார் பிரஸ் மீட் பண்ணுவீங்க, காவிரி பத்தி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா சார்? சரி எல்லாத்தையும் விடுங்க சார், அட்லீஸ்ட் ராஜ்மோகனுக்கு தான் பவர் கொடுங்க சார், அவராது பேச சொல்லுங்க சார், இந்த சீட்டை எல்லாத்தையும் பேசுறாரு அவரை பேச சொல்லுங்க சார். எதுவுமே கிடையாது. அப்போ மக்களுக்கு காவிரி குறித்து என்னதான் நம்ம தகவல் கேட்டீங்கன்னா எந்த தகவலும் இல்லை. இப்ப இன்னைக்கு டி.கே. சிவகுமார் சொல்றாரு, கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நான் வர்றேன்னு விஜய் கடிதம், அவர் சொல்றது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. விஜய் கடிதம் எழுதியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதிருக்காங்க, அவங்க வர்றாங்க, அவங்களுக்கான சிறப்பான ஏற்பாடு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலே புரியலங்க, கடிதம் எழுதிட்டு அவர் போறாரா? முதல்வர் எதுக்காக போறாரு? அப்போ நான் இல்ல காவிரி உரிமையை மீட்டு தரக்காக போறாரா, மேகதாது பிரச்சனைக்கு போறாரா? அந்த புரிதல் அவரிடம் முதல்ல இருக்கிறதா? கூட போற அபிஷியல்ஸ் எல்லாம் அவர் கொடுக்க கைட் பண்ணுவாங்களா? உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து விட மாட்டேன். அதான் இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். பொதுவா எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் மேகதாது மாதிரியான விஷயத்த ரொம்ப சீரியஸா அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அதை ரொம்ப ஒரு நெக்லிகன்ஸா ட்ரீட் பண்றதை மீறி அதை டைவர்ட் பண்றதுக்காக வெளியே போய் இந்த பாக்குறது ஒரு விஷுவல்ஸ், அவங்க ஃபேன்ஸை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே டீலிங் இருக்குதா? இல்லங்க, ஒரு சிக்கல் என்னன்னா காவிரி குறித்து விஜய் அவர்களுக்கு தெரியாது. காவிரியோட வரலாறு குறித்து தெரியுமா? தெரியாது. 1874 அக்ரிமெண்ட் என்ன, 1924 அக்ரிமெண்ட் என்ன,
மைசூர் மாகாணம் என்ன பண்ணுச்சு, மெட்ராஸ் மாகாணம் என்ன பண்ணுச்சு, காமராஜர் என்ன பண்ணாரு, இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, எந்த வரலாறும் விஜய்க்கு தெரியாது. அவர் சும்மா கதை சொல்லலாம். நான் அணைக்குள்ளேயே போயிட்டு ஒரு டெக்னாலஜிலாம் நான் கத்திருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளா காவிரி குறித்து 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியாது. உங்களுக்கு அது தெரிந்து அது ஒண்ணு தெரியணும். இல்ல இன்னொன்னு, நான் அடுத்த முறை பிறந்தால் விவசாயம் பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்றதுல கொஞ்சமாவது அது ஸ்கிரிப்டடா இல்லாம உண்மையா உணர்வுபூர்வமா இருந்துக்கணும். அதுவும் கிடையாது. ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் மறந்துருப்பாரு அவரு. அப்போ விவசாயிகள் குறித்து எனக்கு பார்வை கிடையாது, காவிரி சிக்கல் குறித்த புரிதல் கிடையாது. அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்ப அவருக்கு என்னப்பா, ஏதோ 1000 பிரச்சனை ஒரு பிரச்சனையா, இதே வேலைப்பா திமுக சார், இது இருக்கவே இருக்கிற ஆதரவு வருகிறா சார், திமுக தான் சார் காரணம், அவங்க தான் சார் ஒழுங்கா வாதாடம் விட்டுட்டாங்க, அவங்க தான் சார் நீரை பெற்று தராம விட்டுட்டாங்க, இப்படி நீங்க கதை சொல்லலாம். அப்படியா, நான் போய் அடுத்த மீட்டிங் எங்கன்னு போடுப்பா, திருச்சி பக்கம் மீட்டிங் ஏதாவது போடு, நான் போய் திமுக காசை திட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சார் அது இல்ல சார் பிரச்சனை, திமுக திட்டுறா திட்டிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்ல, அதிமுக திட்டுங்க, திமுக திட்டுங்க. ஆனா இந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சமாவது புரிதலை ஏற்படுத்துங்க. காவிரிக்காக 1000 புத்தகங்கள் இருக்கு. இல்ல காவிரி புத்தகம் படிக்க கஷ்டமா இருக்கா, நாலு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுங்க, சொல்லுங்க, எனக்கு கிளாஸ் எடுங்க, காவிரி எந்த சிக்கல் இருக்கு, என்ன எப்படி தீர்க்கலாம், இதுக்கான என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, நீங்க இதற்கு விவசாய அமைப்புகள் இதற்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா, மாநில முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நம்ம என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்லாத போது அந்த சிக்கல் குறித்து நம்ம தான் வருத்தப்படுறோம். நமக்கு நம்ம டெல்டால இருக்கோம், நம்ம மக்களை பாக்குறோம், விவசாய பூமி கருதுங்கிற பாக்குறோம், குழுவை இல்லாட்டி என்ன பண்றதுன்னு பாக்குறோம், சம்பா அடுத்து போயிட்டுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பாக்குறோம். அப்ப அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமே. அப்ப மறுபடியும் எந்த கர்நாடகாட்ட நம்ம தண்ணீர் கையெழுந்து நிக்கிறப்போ அவன்கிட்ட அரிசி கையெழுந்து நிற்கக்கூடிய கேவலமான நிலைமை, அதை நம்ம எண்ணி பயப்படுறோம். இது எது குறித்தும் ஒரு அக்கறை இல்லை. அப்ப சார் வேகதாதும் காரணம் பேசிட்டு இருக்காங்க, என்ன சார் பண்ணலாம், வாங்க கிளம்புங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு. நான் நானே நடந்து போனேன், 101 அடியில் ஏறி நின்று பார்த்த முதல்வர். என்ன 101 அடி என்ன ஸ்டெப்ஸ்ல நடந்து போறாரா? உண்மையிலே சொல்றேன், மானங்கெட்ட மீடியா உண்மையிலே சொல்றேன். எவ்வளவு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. தன் காலில் தானே நடந்த முதல்வர், 101 அடியில் யாரும் பார்க்காத சாதனை செய்த முதல்வர். எந்த சாதனை இருக்கு? எனக்கு இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அவர் போட்ட அந்த கோட்டு போட்டுட்டு போனது, திரும்ப முன்னாடி வந்தது, ஒருவேளை அடுத்ததா படம் எடுத்து அதுக்கெல்லாம் ஷார்ட்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஏதாவது ரெடி பண்றாங்களான்னு தெரியல. நீங்க அடுத்து 6 மாத கால ஆட்சி சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டுட்டு, ஏன்னா இப்பயே பாக்குறேன், நீங்க கிட்டத்தட்ட திமுக எப்படி விளம்பர பலகைகள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி சென்னை முழுக்க விளம்பர பலகைகள், நாங்க புதுக்கோட்டையில பக்கம் விளம்பர பலகைகள் வெற்றி தமிழகத்தை நோக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதுவும் ஒரு விளம்பர ஆட்சியா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ சாருக்காக ஒரு ஷார்ட் பிலிம் ஒண்ணு பண்ணுவோம்ப்பா, சார் அதுல பேசவே மாட்டார், எல்லாமே விஷுவல்ஸா தான், ஒரு மியூசிக் மட்டும் நம்ம அணிவந்த வச்சு வேற யாரை பத்தி போட்டுக்கலாம்ப்பா, மேல நின்று அவர் பாக்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒண்ணு வேணும், அதுக்காக சார் நீங்க மேல போங்க சார், மக்களோட மக்களா போற மாதிரி ஷார்ட் வேணும், மக்கள் உங்களை ஓடி பாக்குற மாதிரி ஷார்ட் வேணும், இதெல்லாம் படம் நல்லா இருக்கும் சார், 6 மாசம் கழிச்சு நம்ம படத்தை வச்சு மேனேஜ் பண்ணலாம், ஏதாவது பண்றோம், நடந்தாலும் நடக்கும், ஆச்சரியப்படுறதுல. நீங்க சட்டமன்றத்தை நடந்து ஜனநாயகத்துல காமிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட், திசை திருப்பதற்கான வேலைகள், விஜயை பார்க்க இன்னும் ஓடி வந்த மக்கள், விஜயை பார்க்க நெருக்கடியை கொடுத்த மக்கள், விஜயுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட மக்கள், இதெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த பிரச்சனையும் திசை திருப்புவதற்கு இங்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. உண்மையிலே சொல்றேன், வெக்கி தலைமுறையினால மீடியா பத்தி என்னைக்குமே தப்பாக பேசுறது, நம்மளா மீடியானால வாழ்ந்திருக்கோம், மீடியா நம்மளை வாழ வச்சிருக்காங்க. ஆனா இந்த மீடியா இவ்வளவு கேவலமா ஒரு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை குறித்து கூட பேசாமல் முழுக்க விஜயோடைய பிஆர் டீம் கூட இவ்வளவு இறங்கி, ஜெகதீஷ் கூட இவ்வளவு வேலை பார்க்கறான்னு தெரியல, ஆனா மீடியா அவ்வளவு வேலை பார்க்கறாங்க. ஏன்னா எங்களுக்கு டிஆர்பி வருது, விஜய் ரசிகர்கள் அதை பாக்குறாங்க, ஷேர் பண்றாங்க, அதை ரசிக்கிறாங்க, அவங்க பாருங்க ஸ்வாகா இருக்கு பாருங்க, தலைவர் கண்ணாடி போற ஸ்டைல பாருங்க, கோட்டு போற ஸ்டைல பாருங்க, அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. அவங்களுக்கு போற தீனி மட்டுமே எங்களுக்கான காசா உருவாக்குதுன்னு மீடியா அந்த கேவலமா நிலைமைக்கு போயிட்டாங்க. தயவு செய்து மக்களுக்காக மீடியா வேலை செய்யணும்னு நான் பாக்குறேன். செய்வாங்களாங்கிறது $1 பில்லியன் கொஸ்டின் தான். சார், விஜய் கவர்மெண்ட் ரொம்ப இன்எஃபிஷியன்டா இருக்காங்க. அவரோட இன்எஃபிஷியன்ட் கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான இஷ்யூஸ்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா இன்னமுமே விஜய் மெட்ரோவுக்கு போறாரு, ஒரு அளவுக்கு அதிகமான வெல்கம் இருக்கு, மக்கள் அவரை பார்க்க அலமோதுறாங்க, கத்திப்பாரால கீழே இருந்து அப்படி ஷேரிங் பண்றாங்க. மக்கள் உண்மையில ரியலைஸ் ஆகுறாங்களா? நம்ம மட்டும்தான் தனியா கத்திட்டு தனி பேரலல் வேலை இருக்கிறோமா? எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, மக்கள் ரியலைசேஷன் கம்மியா தான் இருக்கு. நீங்க இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா நீங்க இன்னும் சினிமா மயக்கத்துலதான் இருக்கிறாங்க. நீங்க அவங்க மட்டும் இல்ல, ஜனநாயகன் படம் பார்த்த எல்லா மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்களோட பேட்டி நீங்க பாத்தீங்களா? சீனியர் மினிஸ்டர்ஸ் செங்கோடன் போன்றவர்களே, ஜேசிடி பிரபாகர் போன்றவர்களே, ஒருவேளை ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னே ரிலீஸ் ஆயிருந்தால் 234 தொகுதிகளிலும் விஜய் ஜெயித்திருப்பார். என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ ஒரு படம் நீங்க உங்களுக்கு கோபம் வருது, முதலமைச்சரே சொல்றாரு, கவர்ச்சிக்காக என்ன பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்றாரு, சினிமாக்காரனை வச்சு சினிமா மூலியமா வந்துட்டோம்னு சொல்லி என்ன இது பண்றீங்க, ரீல்ஸ் வச்சு வந்துட்டோமா? அப்போ உங்க மினிஸ்டர்ஸ் என்ன சார் சொல்றாங்க? உங்க மினிஸ்டர்ஸே ரீல்ஸ் மூலியமா சினிமா மூலியமா தான் விஜய் வந்தாரு. ஒரு சினிமா அந்த ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா மக்கள் எவ்வளவு முட்டாளா நீங்க நினைக்கிறீங்க? முட்டாப்பையில எல்லாரும் சேர்ந்து ஜனநாயகங்கிற ஒரே ஒரு படத்திற்காக
234 தொகுதியில மக்கள் ஜெயிக்க வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அப்ப அவங்களே அந்த முகத்துல தானே இருக்காங்க. அப்ப விஜய் பக்கத்துல பாக்குறது பெருமையா நாங்க நினைக்கிறோம், கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படின்னு அவங்களே அப்படிதானே இருக்காங்க. கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ், கூட இருக்கிற எம்எல்ஏக்கள், கூட இருக்கிற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அவங்களே விஜய் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நீங்க எளிமையான மக்கள் நான் எதுக்கு விஜய் பார்த்ததே இல்ல, விஜய் நான் ஓடி ஓடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எப்படி உண்மையிலே தெரியல. ஒரு பக்கம் நீங்க வந்து காடு பத்தி எறிஞ்சிட்டு இருக்காங்க, விஜய் பக்கம் ஓடுறேன்னு ஓடுறாங்கன்னா இவங்களுடைய எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. நான் உண்மையிலேயே வினோத் அவரோட பேட்டியை பல இடங்கள்ல பார்த்தேன். கேட்ட ரொம்ப நியாயமான கேள்வி. 6 மாசம் கூட பழகி இருக்கேன், எனக்கு தெரியாத ஒண்ணு 2 மணி நேரம் படத்துல உங்களுக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டாரு இல்லையா. 2 மணி நேரத்துல எப்படா நீங்க எல்லாம் புரிஞ்சு அந்த 2 மணி நேரம் படம் வந்துருந்துச்சுன்னா 234 தொகுதியில ஜெயிக்கலாம்னு சொல்லலாம் பாருங்க. இவனை என்ன பண்றது நம்ம, இவன் என்ன அப்ப இவங்களோட புரியல என்ன. அப்ப எவ்வளவு ஒரு பக்கம் உண்மையே சொல்றேன், ஒரு பக்கம் அவர் டைரக்டரா இருந்து இவ்வளவு ஓப்பனா பேசுறாரு, பல விஷயங்கள் எடுத்து பேசுறாரு, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம 1000 கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு மேடை ஏறி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னா அந்த மக்களோட பெருங்கருணைன்னு சொல்லி சொல்றாரு. மக்களுடைய அது என்ன வேற வார்த்தையை அவர் சொல்ல முடியும் அவரால. ஒரு சினிமா ஓடுறது பெருங்கருணை தான் சொல்லி சொல்லுவாரு. தாழ்தனம்ங்கிறதுக்கு பதிலா அவர் பெருந்தன்மைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, அதான் யூஸ் பண்றாரு. அப்போ இவ்வளவு மோசமா தமிழ் சமூகம் இருக்குமாங்கிறது ரொம்பவே வெட்கமா இருக்கு, உண்மையிலே கேவலமா இருக்கு. நீங்க பாருங்க, அடுத்தடுத்து வருது ஒரு புயல் கிளம்பி, அப்பா விஜய் ஆயிட்டாரு, வாயா நம்மளும் போலாம், வண்டியை கலப்பு, மாடி 2 கையாட்டு, ஒரு கூட்டத்தை சேர்த்து அடுத்த ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க சினிமானாலேயே இங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், சினிமானாலேயே தொடர்ச்சியா இங்க சாதிச்சிடலாம், எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, மக்களோட வாழ்வாதார பிரச்சனை குறித்தெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல, நெரேட்டிவா நம்ம ஏதாவது பண்ணா போதும், மீடியா நம்ம கை கொடுப்பாங்க, மீடியா நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கப்படுது. நீங்க வந்து இதெல்லாம் திருத்த முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு சார். இப்ப எனக்கும் அதான் கேள்வி. இப்போ விஜய் மேல ஒரு அளவுக்கு அதிகமான மேட் ஃபாலோவிங் இருக்கு, அவங்ககிட்ட போய் நீங்க விஜயை பத்தி எதை சொல்லியும் மாத்த முடியாது. இப்படி இருக்க சூழல்கள்ல எதிர்கட்சிகளோ இல்ல நம்மள மாதிரி அரசியல் விமர்சகர்களுக்கோ என்ன வாய்ப்பு தான் இருக்கு? ஏன்னா நம்மளுடைய ஜனநாயகம்ங்கிறது அதிகமா யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் அறிவானவங்க கிடையாது. ஸோ எதிர்கட்சிகளால எப்படி விஜயை ஃபேஸ் பண்ண முடியும்? உண்மையில ஆப்போனன்ட் வந்து திணறிட்டு இருக்காங்களா விஜயை ஃபேஸ் பண்றதுக்கு? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, இவ்வளவு பேர் நீங்க ஒன்றும் இல்ல, விஜய் அவர்களுடைய அந்த நேத்து மெட்ரோ ட்ரெயின் ஆய்வு வீடியோ ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் பக்கத்துலயும் ஃபேஸ்புக் பக்கத்துலயும் லட்சக்கணக்கான வியூஸ் போகுது, அசால்ட்டா போகுது, லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. நீங்க அதை எதிர்த்து நீங்க வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற யாரோ வீடியோ போட்டாங்கன்னா few thousands views தான் போகுது. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட அந்த சினிமா பவர்ங்கிறது இல்ல. அப்படிதான் நீங்க போயிட்டு இருக்கு. அப்ப ரொம்ப திணறக்கூடிய சூழல் தான், வேற வழியே இல்லைங்கிற சூழல் தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்காக விட்டுற முடியாது. தொடர்ச்சியாக சீமான் பார்த்தோம் இல்லையா, சீமான் கத்திட்டே தான் இருக்காரு. நீங்க அப்படிதான் இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திராவிட கட்சிகள் அது பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இல்ல விட்டு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்ல அப்படின்னு அவங்க யோசிக்க முடியாது. நம்மளை போன்றவங்க ஏன் தொடர்ச்சியா பேச வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா நமக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. மக்கள் எந்த மக்களுக்காக பேசுறோம்? இப்படி நீங்க எல்லாம் வீணா போயிருவீங்க. நீங்க வந்து கரூர் சம்பவத்தெல்லாம் பார்த்து கூட திருந்தாத மக்களுக்காக நம்ம திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப வந்து ஒரு குடிகாரரா இருக்காரு, அவர் வந்து மதுப்பிரியார், அவர் அப்படிதான் இருப்பாரு இல்ல, நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த சமுதாயத்துல நாங்க நம்மளோட சேர்ந்து அவ்வளவுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுமொத்த அடுத்த பேட்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் வேற வரிசையா லிஸ்ட்ல இருக்காங்களா, 2000 இருக்காங்க, அப்படி இருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ அவங்களெல்லாம் கொஞ்சமாவது இந்த சமுதாயம் பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. யாருக்கா நம்ம எல்லாம் கத்தி பேசுறோம்? உங்களுக்காக எனக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் தமிழ்நாடு ஒழுங்கான சரியான பாதையில கொண்டு போக முடியும். நாளைக்கு தண்ணீரே இல்லாம நீ ஓகே சினிமா பாத்துட்ட, விஜய பாத்துட்ட, வீட்டுக்கு போனா சோறு இல்லாட்டி என்ன பண்ணுவ? காவிரியில தண்ணி வரல, தண்ணி இல்லாம முடிஞ்சிருச்சு, நீ வந்து வெளி மாநிலத்துல தான் வாங்கணும், கர்நாடகா சொல்ற விலையில தான் வாங்கணும், ஆந்திரா சொல்ற விலையில தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ சோத்துக்கு என்ன பண்ணுவா? ரேஷன் கடையில ரொம்ப நல்ல அரிசி போடுற, அரிசி வந்தாதானே நல்ல அரிசி போடுவீங்க நீங்க. அரிசியை வரட்டி என்ன பண்ணுவீங்க நீங்க? குருவை காளி, சம்பா காளி, முப்போகங்கிற காளி ஒரு போகம் தான். நீங்க வந்து 3 1 பங்கு தான் இன்னைக்கு வந்து விளைவிக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இல்ல நான் 2 வேளை ஜனநாயகம் பாத்துக்குவேன், 3 வேளை விஜயோட வீடியோ பார்ப்பேன்னு சொல்லுவீங்களா? பார்க்க முடியாதுல்ல. அப்போ எல்லோருக்கும் நம்ம பேசித்தான் ஆக வேண்டும். இவரோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற வழிகளை விழிப்புணர்வு பணி மாதிரி செஞ்சுட்டே தான் இருக்கணும். இதை செஞ்சா என்ன பெரிய பிரச்சனைனா இவ்வளவு மோசமா விட்டதுக்கும் திராவிட கட்சிகள் தான் காரணம். சினிமா முகத்துல அவங்க தான் போனாங்க, சினிமா தொழிலா எடுத்து பண்ணாங்க, அதற்கான பலனை அவங்க இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. தொடர்ச்சியா ரெஜியன்ட்ல சம்பாரிச்சு ஆகணும்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க, அதற்கு இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாக்கே எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் மட்டும் என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அரசியல் வேலையை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இந்த திமுக ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விதைத்ததற்கு இன்னைக்கு வந்து பலன் அனுபவிக்கிறோம் நான் பாக்குறேன்.